வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்ப்பது சிவஜோதி பீடம். இன்று நம்ம வீடியோவில் ஒரு ஆழமான உண்மையை பார்க்க போகிறோம். ஒரு குடும்பத்தில் ஒருவர் இறந்துவிட்டால் அந்த ஆன்மா யாராவது மாந்திரீக வழியில் பயன்படுத்தி அதே குடும்பத்துக்கே கேடு செய்ய முடியுமா? இது ஒரு கதை இல்ல, ஆன்மீகத்தில் நடந்த பல உண்மைகளில் ஒன்றுதான். ஒரு மனிதன் இறந்துவிட்டால் உடல் அழிந்தாலும் ஆன்மா அழிவதில்லை, அது சக்தியாக மாறுகிறது. அந்த சக்தி அவன் வாழ்க்கையில் இருந்த நினைவுகளோடுதான் இருக்கும். அன்பும் வேதனையும் ஆசையும் சேர்ந்து சில நேரம் அந்த ஆன்மா அமைதி அடையாம தங்கும். அந்த நிலையில தான் சிலர், அவன் ஆன்மா வீட்டில் இருக்குது, அவன் கனவில் வர்றான் என்று சொல்லுவார்கள். அந்த ஆன்மா உண்மையில் இருக்குது, ஆனா அவனுக்கு வழிகாட்டுறவர் இல்லனா அது சிக்கி போயிடும். இதே நேரத்தில் சிலர் அந்த குடும்பத்துக்கு கேடு செய்ய நினைக்கிற எதிரிகள் அந்த ஆன்மாவின் பெயர், பிறந்த நேரம், இறந்த நேரம் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு மாந்திரீகவாதியிடம் கொடுக்கிறார்கள். அவனோ அந்த தகவல்களை வைத்து மந்திர பூஜை பண்ணி அந்த ஆன்மாவை கட்டுப்படுத்தும் முயற்சி செய்கிறான். அதுதான் ஆன்மா ஏவல். அந்த ஆன்மா இனி அவன் சொல்லுக்கு உடன்பட்டு அந்த குடும்பத்துக்கே சிக்கல் உருவாக்கும். இதுதான் பலர் வாழ்க்கையில நடக்கிற உண்மை. ஆனா பெரும்பாலோர் இதை நம்ப மாட்டார்கள். இது நடக்கும்போதுதான் புரியும். அந்த ஆன்மா ஏவல் நடந்த குடும்பத்தில் நிசப்தமா, ஆனா ஒரு வலிமை குறைவு தோன்றும். சில நேரம் மன அமைதி போயிடும், சில நேரம் சிறிய விஷயங்களுக்கே சண்டை, குழப்பம், தடைகள் தோன்றும். ஆனா இங்கே முக்கியம், அந்த ஆன்மா கேடு செய்ய நினைக்கல, அது யாரோ பிடியில் சிக்குண்டுதான் இதை செய்கிறது. சிவஜோதி பீடத்தில் இது போன்ற பல சம்பவங்கள் நம்ம பார்வைக்கு வந்துள்ளன. சித்தர்கள் சொல்லுவது என்ன தெரியுமா? ஆன்மா தன்னால் தீமை செய்யாது, ஆனால் தீய சக்தி அதை பிடிச்சா அதை விடுவிக்கணும். அதற்கான வழி ஆன்மீகம்தான், மந்திரமோ மாந்திரிகமோ அல்ல. சிவசக்தியின் வழியால் ஆன்மாவை விடுதலை செய்ய முடியும். அந்த ஆன்மாவுக்கு அமைதி கிடைத்தவுடன் அது மீண்டும் அந்த குடும்பத்துக்கு நன்மை செய்யும் தெய்வீக சக்தியாக மாறும். சிவஜோதி பீடத்தில் ஆன்மாவை விடுதலை செய்யும் பூஜைகள் சித்தர் வழியில் நடக்கின்றன. இது எந்த மாயை அல்ல, ஆன்மீக தத்துவம். அந்த பூஜையில் தெய்வ சக்தியால் மாந்திரீக கட்டு முறியடிக்கப்படுகிறது. அந்த ஆன்மாவுக்கு ஒளி கிடைக்கிறது. அதிலிருந்து குடும்பம் மீண்டும் அமைதியடைகிறது. அன்பு, நம்பிக்கை, ஒளி இவை மீண்டும் அந்த வீட்டுக்குள் நுழைகின்றன. நண்பர்களே, இது நம்பிக்கை தரும் ஆன்மீக உண்மை. இது கதையல்ல, நடந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை உண்மை. நீங்க இது போன்ற பிரச்சனைகளை எதிர்கொண்டிருந்தாலும் பயப்பட வேண்டாம். சிவஜோதி பீடம் வழியாக ஆன்மாவுக்கு விடுதலை கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி உங்கள் அனுபவங்களையும் பகிருங்க. முக்கியமா இந்த வீடியோ மற்றவருக்கும் ஒரு வெளிச்சம் தரட்டும். சிவஜோதி பீடம், சித்தர் அருளின் ஒளி உங்கள் வாழ்க்கையில் ஒளிரட்டும்.